ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நியூ மாமா இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறையா டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் கமெண்டில் கேட்குறீங்க. கமெண்ட்லேயே என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நிறையா சொல்ல வேண்டியது இருக்கும் உங்களுக்கெல்லாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதனால என்னால் சொல்ல முடியாமல் போகுது. ஒரு சிலருக்கு நான் அப்படி இருந்துமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாதவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், இது உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேலேருந்து 30 டேஸ் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 டேஸ் ஆயிடுச்சு. அந்த கால்குலேஷனில் என்னென்ன எப்படி எப்படி நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தம்பி வந்து பிறந்து என்கிட்ட கொடுத்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே வந்து அவனுக்கு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. பட் அவனுக்கு வந்து ஃபீடிங் வந்து என்னால் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு பசி எடுக்கலையா. இப்போ பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசியில் இருக்குங்க. எடுத்தோடனே வந்து அம்மா கிட்ட வந்து ஒரு சில குழந்தைங்க பால் குடிக்குங்க, ஒரு சில குழந்தைங்க குடிக்காதீங்க. என் தம்பி வந்து குடிக்கல. அவனுக்கு வந்து வலுக்கட்டாயமாக வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு 2 சொட்டு 3 சொட்டு தான் அவனுக்கு நம்ம கொடுக்கறது மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தாய்ப்பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. அதுதான் 3 டேஸ்க்கு வரும். அது ஒயிட் கலரில் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் திரும்ப சொல்கிறேன். அந்த பால் வந்து உடம்புக்கு தம்பிக்கு ரொம்பவே நல்லது, நல்லா ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம்பி தூங்கிட்டே இருப்பாங்க, எழுப்பி எழுப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது நர்ஸ் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, தம்பி ரொம்ப குட்டியாக இருந்தனால எனக்கு வந்து அவங்கள மடியில் வச்சா மடியை விட குட்டியாக இருக்காங்க. கையில் வச்சா எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபீட் பண்ண தெரியல. கையில் பிடிச்சோ அவங்கள பிடிக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பயப்படுறேன். பயந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணேன். அவங்க வந்து தூங்கிட்டே தான் இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன எழுப்புனாலும் அவ்வளோ, அதாவது குழந்த அழுதாதான் குழந்தை வந்து வளர்க்க முடியும் அப்படின்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா, அவனை சுண்டி விடும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லை, அதனால நான் வந்துட்டு சுண்டாதீங்க அப்படின்லாம் நான் திட்டிகிட்டே இருப்பேன் அவங்கள. இப்படி பார்த்தேன் அப்படின்னா குழந்தையோட உடம்பு என்ன ஆகுறது, அவங்கள எழுப்பி பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிட்டு சுண்டி சுண்டி விடுவாங்க. தம்பி அழவே மாட்டான். அப்படின்னுவோம். அதோட சவுண்டு கம்மியான தூங்கிடுவான். மற்ற குழந்தைய இருந்தால் வீறு வீருன்னு கத்தும். எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற குழந்தையெல்லாம் அப்படிதான் கத்திட்டு இருந்துச்சு. இவன் அப்படிலாம் இல்லை. சுண்டுனா நல்லா செம்மையாக வலிக்கும். எனக்கு சுண்டி காமிச்சா கூட வலிக்கும். அவன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுவான். கஷ்டப்பட்டு அவன் வாயை ஓப்பன் பண்ணி தான் நாங்கள் வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமணங்கால் போட்டு யாருமே தயவு செஞ்சு ஃபீட் பண்ணாதீங்க. ஆனால் சமணங்கால் போட்டு தான் நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வரும். எதனால அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சமணங்கால் போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு முட்டி வலி வந்துடும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீட் பண்ணுறதுக்கு பொசிஷனும் தெரியல, எதுவுமே தெரியல. அப்போ நான் குனிஞ்சு உட்காந்து தான் ஃபீட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து தலகாணி அந்த பில்லோவை வச்சு ட்ரை பண்ணேன். அது எப்படி இருந்தது அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வெளியில் விலகி போயிடும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பில்லோவும் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீடிங் பில்லோ வந்து வாங்கியிருப்பேன். அதில் வந்து லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறனால பின்னாடி லாக் பண்ணிக்கலாம். அதில் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃபீடிங் பில்லோ தான். இப்போ வரைக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நான் கால் நீட்டி உட்காந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். சமணங்கால் போடும்போது எப்படியும் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 hour 1 hour ஆகும். ஏன்னா நீங்கள் 1/2 hour ஒரு சைடு நீங்கள் ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா தான் பேபிக்கு வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, சத்தான பால் வந்து குடிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது வந்து தண்ணி பாலும் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற பாலும் தான் இருக்கும். செகண்ட் இருக்கிறது தான் ஃபேட் பால். அந்த ஃபேட் பாலை வந்து பேபிக்கு கொடுக்கும்போது தான் பேபிக்கு வந்து உடம்பு வெயிட் போடும். அதனால எல்லா மாம்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு ஃபீட் பண்ணுறீங்க, பேபி அந்த சைடு குடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த சைடு கொடுக்காதீங்க. ஒரு சைடு ஃபீட் பண்ணும்போது 1/2 hour கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபேட் பால் வரைக்கும் அவங்க குடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தண்ணி பால் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேட் பால் வந்து வருவாங்க. ஃபேட்டு அது இதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் வாய் வளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியுமே நான் நிறையா வீடியோஸ் பார்க்குறனால என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியும். அதனால தான். ஒரு சிலர் வந்து இப்போவே வந்து புட்டி பால் கொடுக்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேபி ஸ்டார்டிங்கில் வந்து 10 ml 15 ml தான் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க 3வது நாளில் இருந்தே 3வது நாள் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்த ஃபஸ்ட்டு நாளில் இருந்தே எனக்கு கருவாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டை, பால், மதர் ஹார்லிக்ஸ் எல்லாமே நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ குடிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு பால் வந்து அதிகமாக ஊற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது
அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து மேனுவல் பம்ப் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணும்போது பால் வந்து நான் புட்டியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நான் ஃபுல்லாலாம் எடுக்க மாட்டேன். எனக்கு பெயின் வந்து ஸ்டாப் ஆகிற அளவுக்கு நான் எடுப்பேன். தம்பிக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபீட் பண்ணிடுவேன். நான் ஃபீட் பண்ணி தம்பிக்கு வந்து பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த புட்டி பால் நான் கொடுப்பேன். எவ்ரிடே வந்து நான் இதை பண்ணுறேன். ஆனால் இதில் எவ்ரிடேயில் வந்து ஒரு 2 டைம் நான் அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்னோட பெயினை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறேன். மற்றபடி வந்து வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கோ, தம்பியை பார்க்காம இருக்கிறதுக்கோ, ஃபீட் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டோ அப்படியோலாம் நான் எதுவுமே பண்ணவே கிடையாது. நீங்கள் வந்து வாய்க்கு வந்ததை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க யாராவது ஒருத்தங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். மற்றபடி புட்டி பால் கொடுத்தா வந்து என்னோட பால் தான் நான் கொடுக்குறேன். ஆனால் நான் வந்து மேனுவல் பம்பில் எடுத்து நான் கொடுக்குறேன். மற்றபடி நான் தான் தம்பிக்கு ஃபீட் பண்ணுவேன். எனக்கு பெயின் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் யூஸ் பண்ணல. இந்த 2 நாள் வந்து நான் அதை யூஸ் பண்ணலைன்னா தம்பி கரெக்டாக குடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா 42 டேஸ் 43 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் அவங்க கரெக்டாக வந்து என்கிட்ட கரெக்டாக குடிக்கிறதுக்கே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த 2 நாள் தான் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதை நான் வந்து ஒரு சிலருக்கு சொல்லவும் செஞ்சுருப்பேன். ஏன்னா அந்த வலியோடையெல்லாம் அவங்க இருக்க முடியாது. அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, செஸ்ட்ல இருந்து கம்புக்கூடு, கழுத்து இது ஃபுல்லாகவே வலிக்க ஆரம்பிச்சிரும். நார்மலாக உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. விண்ணுன்னு வலிக்கும். அந்த வலியை வந்து போக்குறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பு. இப்போது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே வந்து அதை பாலை வந்து வேஸ்ட்டு பண்ணிடுவாங்க. நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் டப்பாவில் எடுத்து மறுபடியும் தம்பிக்கே கொடுக்குறோம். அதுதான் 2க்கும் டிஃப்ரெண்ட் இல்லை. தென் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு ஸ்டிச்சிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸ்டிச்சிங்கோடு வந்து நம்ம தம்பியை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். தம்பி தூங்கிடுவாங்க. நைட்டு நம்ம வந்து அவங்கள எழுப்பி தான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 hours ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ண சொன்னாங்க. எனக்கெல்லாம் வந்து 1 hourக்கு ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ண சொன்னாங்க. அவங்க எந்திரிக்கவே இல்லை. 7 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தம் எந்திரிக்கவே மாட்டாங்க. 7 நாள் வரைக்கும் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணாலும் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த 7 நாளும் நான் ட்ரை பண்ணி தான் இது பண்ணேன். அப்புறம் 15வது நாள் தான் வந்து ஒரு 25 ml குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள தட்டி ஏப்பம் விட்டு அதுக்கப்புறம் படுக்க வைங்க. ஏப்பம் விடாமல் படுக்க வச்சிங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எதுக்கழிச்சு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஷோல்டரில் இந்த இடத்துல அவங்களோட நெஞ்சு இருக்கணும். அப்படி நெஞ்சு இருக்கும்போது போட்டு தட்டினீங்க அப்படின்னா ஏப்பம் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா உட்காந்து கழுத்தை இப்படி பிடிச்சிட்டு உட்கார வச்சு இப்படி தட்டினீங்க அப்படின்னா ஏப்பம் வந்துடும். இதை கண்டிப்பாக ஏப்பம் வந்ததுக்கப்புறம் படுக்க போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தம்பி எதுக்களிக்காமல் வாமிட் எடுக்காமல் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாளைக்கு அப்புறம் தம்பி வந்து மோஷன் போகிறது 20 டைமுக்கு மேலே போவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 டைம் போகிறதே ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து 7 நாள் வந்து ஒரு 2 டைம் 3 டைம் போகிறதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த 7 நாள். அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 டைம் போவாங்க. 4-5 டைம் யூரினும் போவாங்க. அந்த 15 நாளில் நல்லா ஃபீட் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து 20 டைமுக்கு மேலே போவாங்க. எனக்கு 15 நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 டைம் 15 டைம் மோஷனே போவாங்க. தம்பிக்கு வந்து அந்த இடத்துல தொடச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனைக்கும் நான் வேட்டி துணி தான் யூஸ் பண்ணேன். டயப்பர் யூஸ் பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் 2 டைம் இந்த 43 நாளில் 2 டைம் நான் டயப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஹாஸ்பிட்டல் ஒரு டைம் கூட்டிகிட்டு போகும்போது, ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது, செகண்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது, பேர் வைக்கும்போது ஒரு டைம். மொத்தம் 3 டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 டைம் மட்டும்தான் நான் டயப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக வேட்டி துணி தான். அந்த வேட்டி துணியும் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு நாளைக்கு 20 டைம் போனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த இடத்துல தொடச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் என் தம்பிக்கு வந்து ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அதுவும் இந்த கிளைமேட்டும் அவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகலை. ரெட்டிஷாக ஆகும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நார்மலாகவே தம்பியை வந்து செக் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போனோம். அப்போ டாக்டர் வந்து அந்த இடத்துல போடுறதுக்கு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை போட்டு 2 டேஸில் சரியாயிருச்சு. பட் மறுபடியும் ஒவ்வொரு டைமும் 20 டைம் போகிறனால நம்ம அந்த இடத்துல வந்து இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைப்ஸ் வந்து நான் ஹிமாலயா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வேற ஒரு பிராண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வைப்ஸில் வந்து எந்த கெமிக்கலும் இல்லை தான். வைப்ஸ் யூஸ் பண்ணுறனால அது வருதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் நான் ஈரத்துணியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஈரத்துணி எப்படி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, வைப்ஸ் யூஸ் பண்ணலைன்னா வேஷ்டி துணியை தண்ணியில் ஈரப்படுத்தி வச்சுக்க சொன்னாங்க. ஈரப்படுத்தி அந்த இடத்துல தொடச்சி பார்த்தா அப்போவும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20 டைம் போகிறனால அந்த இடத்துல ரெட்டிஷ் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மருந்து வந்து அங்கே ரெட்டிஷ் ஆகும்போதெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னென்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க.
தம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து நான் டெடி பியரோடது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சோப்பா இருக்கட்டும், மாய்ஸ்சரைசரா இருக்கட்டும், அப்புறம் நான் சொன்னேன்ல அவங்களுக்கு வந்து இந்த மாரி ரேஷஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து டெடி பியரோடது தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்த 1 வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேபி ஆயில், பேபி ஷாம்பு அது யூஸ் பண்ணேன். அது வந்து அவங்களுக்கு மண்டையில பக்கு பக்கா வர ஆரம்பிச்சுருச்சு. அந்த பக்கு பக்கா வந்த இமேஜ் பக்கு நான் எடுத்திருப்பேன். அந்த எடுத்த ஒரு வீடியோவ நான் சைட்ல கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது மண்டை ஃபுல்லா வந்துருச்சு பக்கு பக்கா. ஆனா, அவங்க பிறக்கும்போது அந்த மாரி அவங்களுக்கு இல்லவே இல்ல. நல்லா கிளீனா இருந்தது. ஆனா, ஹேர் வந்து மேல இருக்காது. பின்னாடி வந்து ஃபங்க் மாரி நெறைய ஹேர் இருந்தது. மேல வந்து பக்க பக்கா வரவும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம டாக்டர் கிட்ட கேட்டப்ப, டாக்டர் வந்து ஆ டெடி பியர் ஷாம்பூ வந்து சஜஷன் பண்ணாங்க. அந்த ஷாம்பூவ குளிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மண்டையில ஊற வைக்க சொன்னாங்க. ஷாம்பூங்கிறனால சளி பிடிக்காது அப்படிங்கிறத அவர் தெளிவாவே சொல்லிட்டாரு. அதனால நான் வந்து தம்பிக்கு வந்து தலை குளிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையில அந்த ஷாம்பூவ போட்டு ஊற வச்சுட்டேன். இந்த மாரி 2 டைம் ஊற வச்சு அவங்கள குளிக்க வச்சு, அந்த மண்டையில இருக்கிற பக்கு ஃபுல்லா வந்துருச்சு. நானே கை வச்சே வந்து அத பாதி எடுத்துட்டேன். 2வது டைமே அவனுக்கு ஃபுல்லா அது கிளியர் ஆயிருச்சு. தம்பியோடதுல மண்டையில இருக்கும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஃபுல்லா பக்கம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் யோசிச்சேன். இல்லன்னா அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ஷாம்பூ வந்து நல்லாவே யூஸா இருந்தது. அதே மாரி தம்பிக்கு காது வந்து பார்த்தீங்கன்னா, மாநெறம் தான். ஏன்னா நான் பிளாக்கா இருக்கிறனால தம்பி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மாநெறமா தான் வருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஆனா, அந்த டெடி பியர் சோப்பு போட்டு குளிக்க வைக்க இப்ப தம்பி கலரான மாரி தான் இருக்கு. காதே கலரான மாரி தான் இருந்தது. நான் வந்து ஸ்டார்ட்டிங் எடுத்த பிக்கு கூட இப்ப இருக்க பிக்கு வந்து ஆட் பண்ணி காட்ட முடிஞ்சது அப்படின்னா, ஃபேஸ் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஏதாவது வேரியேஷன் இருந்தது அப்படின்னா காட்டுறேன். ஏன்னா டெடி பியர் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது பேபிக்கு அப்படிங்கும்போது. ஏன்னா கண் எரிச்சல் இல்ல. நான் அத யூஸ் பண்ணி பார்த்தேன். கண் எரியுதா? ஏன்னா நம்ம மூஞ்சிக்கு போடும்போது தம்பிக வந்து கண்ண தொறந்தே தான் இருக்காங்க. மூட மாட்டேங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து ஷாம்பூவும் கண் எரியல, சோப்பும் கண் எரியல, நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 35 டேஸ்க்கு மேல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தவள பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. அத போட்டு தம்பிய வந்து அந்த சோப்பும் யூஸ் பண்ணுவேன், அந்த பொடியும் யூஸ் பண்ணுவேன். அத போட்டு வாஷ் பண்ணி குளிக்க வைக்கிறோம். ஆ வேற இன்னொன்னு என்ன அப்படின்னா, கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தம்பிக்கு அ இன்னும் தல நிக்கலல்ல. அதனால கழுத்து ஃபுல்லா ஒட்டியே தான் இருக்கும். இந்த இந்த ஜாவும் இங்கேயும் ஒட்டியே தான் இருக்கும். அப்படி ஒட்டியிருக்கும்போது கழுத்துக்கு வேர்த்து வேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேயர்லாம் அவனுக்கு செவ செவன்னு ஆயிருச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கழுத்த வந்து இப்படி வைக்க சொல்றாங்க. அவன் குழந்தை எவ்வளோ நேரம் இப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஒரு இஷ்யூ இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கு. என்ன கேட்டா அவனுக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துல தலை நின்றுச்சு அப்படின்னு, அதாவது மே மாசத்துக்குள்ள தலை நின்றுச்சு அப்படின்னா மட்டும் தான் இந்த புண்ணு வந்து ஆறும். இல்ல அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா தான் ஆகும். இந்த லேயர் ஃபுல்லாவே பிங்கிஷ்ஷா இருக்கு. அதுக்கு ஏதாவது யாராவது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, என்ன பண்ணி சரி பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கே அவ்ளோ ரெட்டிஷ்ஷா இருக்கு. எனக்கு சம்டைம்ஸ் நான் அழுதுருவேன். தோல் உறிஞ்ச மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாரி கையில அந்த இருக்குல்ல, அந்த இடத்துலயும் அந்த மாரி ரெட்டிஷ்ஷா இருக்கும். அது கூட ஆறிடும். ஆனா, இந்த கழுத்துல இருக்கிறது வந்து க்ளோஸாவே தான் இருக்கும். அப்ப எதுவுமே பண்ண முடியாது நம்மனால. அதுக்கு வந்து இன்னும் எனக்கு சொல்யூஷன் தெரியவே இல்ல. டாக்டர் கிட்ட கேட்டப்ப, "இப்படி அண்ணாந்து வையுங்க. வச்சாலே அது சரியா போயிரும். காத்து பட்டாலே சரியா போயிரும்" அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 12/2/25 பொறந்தாங்க. அவங்க பொறந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தான் குளிக்க வைக்க சொன்னாங்க. நான் கரெக்ட்டா வந்து 11வது நாள் தான் நான் தம்பிய வந்து ஃபர்ஸ்ட்டு மேலுக்கு குளிக்க வச்சதே 11வது நாள் தான். அதுக்கப்புறம் வந்து தலைக்கு குளிக்க வச்சது 19வது நாள். தொட்டில்ல வந்து 3 வாரத்துக்கு நாங்க போடவே இல்ல. 27வது நாளோ என்னமோ தான் நாங்க தொட்டில்லயே போட்டோம். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டில்ல ஆட்டல்லாம் இல்ல. சும்மா போட்டு சும்மா எடுத்துருவோம். தூங்கும்போது உள்ள போய் போடுவோம். அப்படியே எந்திரிச்சான் யூரின் போனா தான் எந்திரிப்பான். எந்திரிச்சோனே நாங்க தூக்கிருவோம். இப்போ ஒரு 3 டேஸா தான் தொட்டில்ல ஆட்டி விட்டே தூங்க வைக்கிறோம். அதுவும் ஃபாஸ்ட்டாலாம் ஆட்டல. ரொம்ப மைல்டா தான் ஆட்டிட்டுருக்கோம். தென் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தலைக்கு குளிப்பாட்டுனது 19வது நாளா, அதிலிருந்து புதன், சனி அந்த 2 நாள் மட்டும் தான் தலைக்கு வந்து அவன குளிக்க வைப்போம். மத்த நாள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலுக்கு அதுவும் காலையில ஒரு 10:30, 11:30க்குள்ள நாங்க குளிக்க வச்சுருவோம். குளிக்க வச்சு ஃபர்ஸ்ட்டு தலைக்கு குளிப்பாட்டுனோம்னா, தலைய தான் துவட்டுவோம். அப்புறம் தான் வந்து நாங்க மேலெல்லாம் தொடச்சு இது பண்ற மாரி இருந்தது. ஆ வேற என்ன கேட்டீங்க? தம்பியோட பர்த் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2.5 அதாவது 2500 2 கிலோ 500 கிராம் 2 1/2 கிலோ இருந்தாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3200 இருக்காங்க. ஒரு இந்த 30 நாள்ல வந்து 700 கிராம் வந்து ஜாஸ்தியாயிருக்காங்க. இப்ப 45வது நாள் அவங்களுக்கு ஊசி இருக்கு. தடுப்பூசி இருக்கு. அந்த ஊசி போடும்போது தான் மறுபடியும் வேற என்ன வெயிட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப பார்த்துட்டு எவ்வளோ வெயிட்ல இருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்றேன். தம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கோல்டு, சில்வர் வாங்குன மாரி காட்டியிருப்பேன். அத வந்து அவங்களுக்கு நான் போட்டு விடல. ஏன்னா டாக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ஃப்ரீயா விட சொல்லிட்டாங்க. இதெல்லாம் போடாதீங்க. போட்டீங்க அப்படின்னா, பேபிக்கு வெயிட்டா இருக்கும். அவங்கனால சொல்லவும் முடியாது. 1 1/2 வயசு, 1 வயசுக்கு மேல யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இடுப்புல வந்து கருப்பு கயிறு மட்டும் தான் கட்டியிருக்கேன். கையில வந்து வசம்பு கவுண்டு மட்டும் கட்டியிருக்கேன். அப்புறம் பால் பாசி போட்டிருக்கேன். கழுத்துல எதுவுமே போடல அந்த ஸ்கின் இஷ்யூ வந்தனால. கால்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெள்ளி காப்பு மாரி இருக்கும்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க? தண்ட. அந்த தண்ட மட்டும் தான் போட்டிருக்கேன். வேற எதுவுமே போடவே இல்ல. இந்த சீசன்ல வந்து நான் மேல ஷர்ட் அவனுக்கு போட்டு விடுறதில்ல. கீழ வந்து அந்த அ வேஷ்டி துணி கட்டுறதோட சரி, ஃபுல்லா வந்து ஃப்ரீயா தான் விட்டுருக்கேன். ஏன்னா, அவங்களுக்கு ரொம்ப வந்து வேர்க்குது. அது செட் ஆகல. ஃபேன் காத்தடிச்சாலும் வேர்க்குது. வெளியில நேச்சுரல் அ காத்துல வந்து வச்சாலும் அவனுக்கு வேர்க்குது. அதனால வெறும் வேஷ்டி துணி மட்டும் தான் போட்டிருக்கோம். ஏன்னா, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே சேஃபா பார்த்துக்கோங்க. எங்கேயாவது இச்சிங் வந்தது, இல்ல இந்த மாரி ஒரு மாரி வெந்த மாரி வந்தது அப்டின்னா, அத சரி பண்றதுக்கு ரொம்ப நேரமாகும். அவங்கனால சொல்லவும் முடியாது. அதனாலேயே நான் பார்த்து, பார்த்து எல்லாமே பண்ணிட்டுருக்கிற மாரி இருக்கு. நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மதர் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது இப்போ வரைக்குமே நான் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு நல்லாவே வந்து பால் ஊறுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கருவாடு, துண்டு கருவாடு, அப்புறம் குட்டி, குட்டி கருவாடு இருக்கும்ல அது, அப்புறம் வந்து சதை இருக்க கருவாடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருந்து எங்க சித்தி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த கருவாடு வந்து வீக்லி ஒரு 3 டைம்ஸ், 4 டைம்ஸ் எடுத்துப்பேன். அந்த கருவாடு. ஆ வேற என்ன, பால் வந்து காலையில, மத்தியானம், சாயந்தரம் எல்லாமே பெரிய டம்ளர்ல ஒரு ஒரு டம்ளர் குடிக்கிறேன். அதனாலயும் இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து மில்க் வந்து அதிகமா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆ தென் உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்போது, ஃபீடிங் பம்ப் நான் வந்து பம்ப் யூஸ் பண்றது வந்து கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு அது வந்து கரெக்ட்டா இருக்கு. எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது நான் பம்ப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். மத்த டைம்ல நான் ஃபீட் பண்ணிருவேன் தம்பிக்கு. அது பத்தாத டைம்ல நான் அந்த பால வந்து நான் குடுத்துருப்பேன். அந்த பால் வந்து 4 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 4 மணி நேரம்லாம் வச்சிருக்க மாட்டேன். ஒரு 1 1/2 மணி நேரம் அவங்க தூங்குறது இப்ப நான் எடுத்து வச்சு ஒரு 1 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துல நான் அவங்களுக்கு குடுத்துருவேன். ஃப்ரீசர்லலாம் நான் வைக்கல. ஃப்ரிட்ஜ்லயும் நான் வைக்கல. நார்மலா நான் வெளியில தான் வச்சிருப்பேன். தம்பி எந்திரிச்சோன அத நான் குடுத்துருவேன். நைட்டும் இந்த மாரி ஒரு 2 டைம் இப்போ 11 மணிக்கு நான் ஃபீட் பண்ணேன் அப்படின்னா, அவங்க வந்து 1:30க்கு 2:30க்கு எந்திரிப்பாங்க. அப்போ வந்து நான் அந்த பம்ப்ல பண்ணத குடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் ஃபீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. இல்லன்னா ஒரு 3:30க்கு எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு நான் ஃபீட் பண்ணிருவேன். ஃபீட் பண்ணிட்டு காலையில பம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா, ஒரு 7, 7:30க்கு வந்து மறுபடியும் அவங்களுக்கு அந்த புட்டி பால் குடுத்துருவேன். இப்படிதான் ரொட்டீன் வந்து எனக்கு போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 3 டைம் இல்லன்னா 2 டைம் பம்ப் பண்ற மாரி இருக்கும். நைட்டு ஒரு 2 டைம், பகல்ல ஒரு 2 டைம் அந்த மாரி இருக்கும். மேக்ஸிமம். அப்படிதான் நான் வந்து கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த 2 நாளா வந்து ஒரே ஒரு டைம் தான் பண்ணிட்டுருக்கேன். மத்தபடி தம்பி வந்து என்கிட்டயே ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து ஒரு 3, 4 வாரத்துக்கு 27வது நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பவுடர் அடிக்கல. எந்த ஒரு திங்ஸுமே யூஸ் பண்ணவே இல்ல. பொட்டுமே யூஸ் பண்ணல. பொட்டுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த தொட்டாங்குச்சியில இருக்கிற வேங்கை பொட்டு நீங்க வைக்க சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரே ஒரு நாள் நான் தம்பிக்கு வாங்குன திங்ஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன். அந்த மைய் இருந்தது. அந்த மைய வந்து நான் வைக்கவே இல்ல. ஆ அவங்களுக்கு பேர் வைக்கிற நாள் மட்டும் தான் நான் அவங்களுக்கு மை வச்சு அந்த மை மேல மட்டும் தான் பவுடர் வச்சிருப்பேன். அவங்க ஸ்கின்ல நான் பவுடர் அடிக்கவே இல்ல. ஏன்னா டாக்டர் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. பவுடர் இப்ப வரைக்குமே நான் தம்பிக்கு யூஸ் பண்ணல. வேங்கை பொட்டு மட்டும் தான் இந்த 2 நாளா வச்சுட்டுருக்கேன். ஏன்னா அம்மா இந்த சண்டே தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால வாங்கிட்டு வந்த அன்னைக்கு வைக்கல. அதுக்கு அடுத்த நாளும் வைக்கல. இந்த செவ்வாய், புதன் இந்த 2 நாள் வந்து வேங்கை போட்டு நான் அவங்களுக்கு வச்சு விட்டுட்டுருக்கேன். மத்தபடி நான் எந்த பவுடரும் யூஸ் பண்ணல. வேற எந்த இதுவுமே அவங்களுக்கு நான் வந்து போடல. டெடி பியரோட அந்த காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் தான் அவனுக்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பம்ப் பண்ணும்போது எனக்கு வந்து 25 எம்எல் கிடைக்கிறதே வந்து கஷ்டம். 2 சைடும் சேர்த்து 25 எம்எல் வரது எனக்கு கஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 30 டேஸ்க்கு மேல ஆச்சு. 42 டேஸ் ஆயிருச்சு.
இந்த 42 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து என்னால் 50 ml 60 ml எடுக்க முடியும். 2 சைடும் சேர்த்து 120 ml நான் எடுப்பேன் ஒரு டைம் எடுத்தேன் அப்படின்னா. அப்படி பார்த்தேன் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு நான் 2 டைம் 3 டைம் பண்ணுறேன் அப்படின்னா 500 mlக்கு மேலே வந்து என்னால் மில்க் எடுக்க முடியுது. அது போக நானும் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிடுவேன். நான் ஃபீட் பண்ணது போக தான் நான் அந்த புட்டி பாலில் இருக்கிறத நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நான் எக்ஸ்ட்ராவாக வந்து இடையில வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா முலாம்பழம் ஜூஸ் இந்த மாதிரி எண்ணெய் கூல் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் நான் எடுத்துப்பேன். வேறு எதுவும் நான் வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஃபுட்டு வந்து எல்லோரும் நார்மலாக வீட்டில் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்யலை. கருவாடு மட்டும் நான் எனக்கு வேணும்னா நான் வறுத்துப்பேன் எண்ணெயில் போட்டு. மற்றபடி கம்மங்கூழ், கம்மங்கூழ், அது பேர் என்ன இப்போ ஏதோ முலாம்பழம் ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு இதெல்லாமே நான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். பாடி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. தயிர், மோர் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பாடியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் கூலிங்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. யூரின் அப்போ தான் நல்லா போகும். நான் இதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். தயவு செஞ்சு தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி குடிக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. தண்ணி குடிக்க முடியலனாலுமே தண்ணியை வலுக்கட்டாயமாக குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து மோஷனாக யூரினாக வெளியில் வருமானு கேட்டால் கிடையவே கிடையாது. நான் 2 லிட்டர் குடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சோண்டு கூட நான் வெளியில் வர மாட்டேது. ஃபுல்லாகவே வந்து இப்போ பால் ஊறுறதுக்கு, பாடி வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தண்ணி போயிடுது. யூரின் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. அதனாலேயே நான் இப்போ வேணும்னே தண்ணி அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை வேறு ஏதாவது விஷயம் டவுட் இருந்தது அப்படின்னா இதில் கொஸ்டின் கேளுங்க. நான் கீழே ஆன்சர் பண்ணுறேன். இல்லைனா தனியாக ஷார்ட்ஸ்லையாவது ரிப்ளை கொடுக்குறேன். ஏன்னா என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும்னு இருக்கும்போது நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.